உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது. அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்தல்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல, அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம். அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணுன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படி தான் சொல்லுவோம், இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரன் விட எல்லாமே வக்கரம் அடையும். இயற்கையாக ராகு கேது வக்கரம், மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும். அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்கரம். ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். அப்போ வக்கரம் பெறும் பொழுது பார்த்திங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார். நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, 7.5 சனி வந்துடுச்சு, அஷ்டம சனி வந்துடுச்சு, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, சனி பகவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும். அப்படி கிடையாது. இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் சில ராசி அன்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி அன்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதை தான் இந்த வீடியோவில் 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விலாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 13ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. அடுத்த 138 நாள் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள் நிறைய வருவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன சார் ஆரம்பமே பயமுறுத்துறீங்க, ஏற்கனவே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு, நிம்மதியாகவே இல்லை, லாஸ்ட் 2.5 வருஷமாக பிரச்சனை தான், இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் கொஞ்சம் சேஞ்ச் இருந்த மாதிரி இருந்தது, திருப்பியும் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் தான் கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலையில் கடுமையான நெருக்கடி இருக்கும், டார்ச்சர் பண்ணுவாங்க, வேலையை விட்டு அனுப்புறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்வாங்க. கொஞ்சம் தாக்கு பிடிக்கணும். சில அவமானங்கள் வரும், சில கெட்ட பெயர்கள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் வரக்கூடிய நேரம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிரச்சனை வருமானா வரும், வேலையை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கானா இருக்குது. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சேஃப். இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். நீங்கள் என்ன பண்ணணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போகணும். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் போனீங்கன்னா என்ன ஆகுனா பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை அந்த ஆஞ்சநேயர் கொடுப்பார். அதுதான் அங்கே எப்போவுமே பெரிய பிரச்சனைலாம் யார் ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார் அப்படின்னா ஆஞ்சநேயர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ராமபிரானுக்கே தூணாக இருந்து எல்லா விதமான வெற்றிகளையும் கூட இருந்தவர். அது மாதிரி கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சோதனை காலம்னா இந்த ஒரு 138 நாட்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலையில் தொந்தரவு வரும். வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் வேலை, எனக்கு மேனேஜர் லெவலில் தான் வேலை வேணும், எனக்கு இந்த சம்பளம் வாங்கினா தான் நான் போக முடியும், உங்களுக்கு தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, உங்களுக்கு அதுக்கான தகுதியும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நேரம் சரியில்லாத போது நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா வேலை கண்டினியூஸாக இல்லாமல் போயிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா எப்படி இருக்கும்? இன்னும் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருவீங்க. வேறு ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, ஒரு பேங்க் லோன் கட்டணும், ஒரு ஹவுசிங் லோன் கட்டணும், இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். அதனால் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்குங்க. சார் நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்க தான் ரெடியாக இருக்கேன் ஆனால் வரல அப்படின்னா ஊர் மாற்றம் பண்ணுங்கள், இடம் மாற்றம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஒரு வேலை கிடச்சே தீரும். நீங்கள் அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேருந்து எப்போ வெளில வரீங்களோ ஒரு ட்ராவல் மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாம் வாரம் போகிற மாதிரி, இல்லை ஆஃபீஸ்க்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் போகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும்.
அதற்கான முயற்சிகளை செய்யலாம். வேலை மாற்றம் பண்ணும்போது வேலையை விட்டுட்டு நான் வேலை தேடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அது ஏற்கனவே ஒரு வாட்டி பட்டுட்டேன் சார், திருப்பி அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அதுதான் சனி பகவான் கொடுக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய பேர் என்னென்னா திறமைசாலிகள்லாம் நிறைய பேர் வேலையை விட்டுட்டு இன்றைக்கி திருப்பி கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 45 வயசு கடந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா பழைய மாதிரிலாம் வேலை இல்லை, இப்போது பெரிய பிரச்சனை சந்திச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இருக்கிற வேலையை எடுத்துக்கிறது சேஃப். அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே ரன் பண்ணுங்கள். ஆஸ் அண்ட் வேர் பேஸில் ரன் பண்ணுங்கள். நான் கடன் வாங்கி பணத்தை போட்டு சம்பாதிச்சிடுவேன், செஞ்சிடுவேன், 4 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதனால் நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போகிறேன், அதனால் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற போகிறேன், நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க. பெரிய லெவலில் பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாருடைய பேச்சையும் கேட்காதீங்க. அதுவும் முக்கியமாக உங்களை ஏற்றி விட்றாங்க பார்த்தீங்களா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் அங்கேருந்து பணம் வாங்கி தரேன், நான் இங்கே இவர் கொடுத்துருவார், அவர் இங்கே செஞ்சிருவார், இதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக அதெல்லாம் தோல்வி தான் சந்திக்க போகிறீங்க. கையில் எதுவுமே கிடைக்காம வெறும் வாயை மெல்றவங்க நம்பவே நம்பாதீங்க. அதுவும் கூட இருந்து 4 பேர் உங்களை குழி பறிக்கிறதுக்கு காத்துட்ருப்பாங்க. அவங்க நல்லவங்க தான், இல்லைன்னு சொல்ல, ஆனால் உங்கள் நேரம் சரியில்லாதனால அவங்களுக்குமே அது கிடைக்காது. அதனால தான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நடக்கலைன்னா அவங்கள தப்பாக நினைப்பீங்களா இல்லையா? அந்த மாதிரி தவறுதலான புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதனால் தேவையில்லாத சண்டை வரும், தேவையில்லாத ஒரு ஏமாற்றம் வரும்போது எப்படி இருக்கும் வாழ்க்கை? எல்லாருமே ஏமாத்துறாங்களே, நம்ம நம்பணும், அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு நான் ஏமாற்றுவாங்க ஒரு நாள் கூட கனவுல நினச்சி கூட பார்த்ததில்ல, இப்படி ஏமாற்றிட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனால் கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவையில்லாத சந்தேகப்படாதீங்க. அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சாஃப்டாக பேசி தீர்த்துக்குங்க. அதே போல் தேவையில்லாத சண்டைகளை பெருசாக்காதீங்க. நீ அன்றைக்கி எப்படி சொன்ன, நீ இப்படி சொன்ன இப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது என்ன ஆகுன்னா, உங்கள் மனசை இவ்வளோ வஞ்சகத்தை வச்சுட்டு நீ இவ்வளோ நாள் என் கூட வாழ்க்கையை வாழ்ந்தியா அப்படின்னு கேட்கக்கூடிய கணவனும் மனைவியும் மாறக்கூடிய ஒரு நேரமாயிடும். அப்போ என்ன ஆகும்னா வாழ்க்கை ஒரு வெறுத்து போயிடும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் வரும். வேலையில், தொழிலில் எல்லா தொந்தரவும் வரும். அதே போல் இந்த கும்பராசி என்பது வரன் பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, ஒரு பொருத்தம் பார்க்குறீங்க, உங்கள் பையனுக்கு வரன் தேடுறீங்க, உங்கள் பொண்ணுக்கு வரன் தேடுறேன்னா ஸ்ட்ரிக்டாக ஜாதகத்தை பார்த்து தான் தேடுவேன், ஜாதகத்தை பார்க்காம அது பொருத்தம் இல்லைன்னா வேணான்னு விட்டுருவேன்னு மட்டும் நம்புங்க. நிறைய கும்பராசி என்பது இந்த காலகட்டத்தில் எப்படி கேட்பீங்கன்னா, பொண்ணு வீட்டில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, பொண்ணு வீட்டில் ஜோசியர் பார்த்துட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, பையன் வீட்டில் பார்த்துட்டாங்க, அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் தவறான ஒரு வரனை தேர்ந்தெடுப்பதற்கான நேரமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுடைய வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க. அது கண்டிப்பாக பிரச்சனையை கொடுத்துரும். அதுவும் கும்பராசியாக இருக்காங்க உங்கள் பசங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பிரச்சனை மாட்டிப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு வரனை தேர்வு செய்யும்போது ஃபேமிலி பேக்ரவுண்டாக நல்லா இருக்கா பார்த்து செக் பண்ணி செய்யுங்க. அதே போல் காதல் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக்கப் வரும், பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே கடந்த ஒரு மாதமாகவே பிரச்சனை போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த மாதிரி பிரேக்கப் வந்தால் அதை மன ரீதியாக ஒத்துக்கோங்க, தப்பு இல்லை, பரவாயில்ல. யாருமே கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி, புருஷனாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி. அப்போ இப்போ கடந்த ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் ஏற்பட்ட காதல் மட்டும் எப்படி தொடர்ந்து வந்துடும்? அதுலேயும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்புங்க. தேவையெல்லாம் போட்டு அதை மனசில் ஏற்றிக்கிட்டு, ஐயோ என்னுடைய லவ்வர் பேசாமல் விட்டாங்க, திருப்பி ஃபோன் அடித்து கஷ்டப்பட்டு அவங்க அவங்கள பிளாக் பண்ணி தேவையில்லாத மன உளைச்சலுக்கு மாறிடுவீங்க. அது ஒரு பெரிய டிப்ரெஷனாக போயிடும். தேவையில்லாத அது ஒரு அசிங்கத்தை கொடுக்கும், அவமானத்தை கொடுத்துக்கும். அதே மாதிரி காதலில் பழகும்போது கேர்ஃபுல்லாக பழகுங்க, இல்லைன்னா தேவையில்லாத அதில் ஒரு பிரச்சனை வரும், 4 பேர்கிட்ட மாட்டிப்பீங்க. அதே போல் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க ஒத்துக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன், இல்லை கல்யாணம் பண்ணலாம் நான் எதாவது பண்ணிக்குவேன் செய்க்குவேன்னு இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வரும். இல்லை அவங்க அது மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகணும்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபு. அதேமாதிரி வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பணம் செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க. அதில் கண்டிப்பாக தொல்லை வரும், ஏமாறுவீங்க. அதனால் பெரிய லெவலில் கடன் பிரச்சனை வந்துடும். ஜாக்கிரதையாக இருங்க.
அதுமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், தேவையில்லாத யோசிக்காதீங்க. அதுமாதிரி வேலை மாற்றம் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வேலை தேடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அதிகமாக முயற்சி பண்ணி தான் வேலை தேடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃபாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் அப்படின்னும் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவாகவும், நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட தசாபுத்திகள், ராகு தசை, கேது தசை, புதன் தசை, சனி தசை, நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கிரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப்பில் நோட்டில் எழுதுனா மாதிரி பிடிஎஃப்பில் இருக்கும். அதில் பலன்கள் வராது. அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்துகிறோம். இது வந்து ஒரு அற்புதமான அறிவியல் கலை, எல்லாருமே படிக்கலாம். இதுக்கு ஜாதகம் படித்தா தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். அதில் கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பார்க்குறது அப்படின்ற சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி எப்படி பார்க்குறது, அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. 21 வயசுலேருந்து நம்மக்கிட்ட 82 வயசு வரைக்கும் படிக்கிறாங்க. வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க, வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க, வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.